ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு தாங்க நான் எந்திரிச்சேன். ரொம்ப லேட்டாக தான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆச்சு. கிச்சன் இப்படி தான் இருக்குது. நைட்டு வந்து அடுப்பு மேலே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து கீழே ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. எப்போவுமே நான் வைப்பேங்க. அது வந்து நைட் நம்ம தூங்குனதுக்கப்புறம் சாமி வந்து அந்த தண்ணி குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் எங்கள் ஐயன் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரையை வேக போட்டுடலாங்க. அப்போ தான் நம்ம பாதி வேலை நடக்கும்போதே அது ஆறும், நம்மளால குடிக்க முடியும். இந்த பக்கம் முருங்கைக்கீரையை வேக போட்டுட்டு இந்த பக்கம் பாப்பாங்களுக்கு வந்து சுடுதண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி கொண்டு போய் பாப்பாவுக்கு குடுத்துர்லாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலைகள பார்க்குறக்கு கரெக்ட்டா இருக்கும். சின்ன பாப்பா தான் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்காந்துருக்காங்க. பெரிய மேடம் வந்து இன்னும் எந்திரிக்கவே இல்ல. எப்பவுமே எங்க வீட்ல சின்னது தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கும். பெருசு வந்து லேட்டு தான். எப்பவுமே லேட்டு. சுடுதண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வெறும் வயித்துல வந்து பாதாம் தாங்க ஊற வச்சிருக்கேன். பாதாமும் அதுக்கப்புறம் பச்சை கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் கொடுப்பேன். ஒரு ஒரு நாளைக்கு இது கொடுப்பேன். ஒரு ஒரு நாளைக்கு பீட்ரூட் வாழைப்பழம். ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். நான் அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் வந்து வெறும் வயிற்றுல பாதாமும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் கொடுத்துருக்கேன். அது வந்து பச்சை கடலைப்பருப்புங்க. இவங்க இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்பதான் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு இப்பதான் பிரஷ்ஷே பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த அம்மா வந்து லேட்டு. ஆனா சொல்லிட்டா மட்டும் கோவம் வந்துருங்க. இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து மட்டும் நைட்டே ஒரு 1/2 டம்ளர் ஊற வச்சிருந்தேன். ராகி தோசை சுடலான்னு சொல்லிட்டு. அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முருங்கைக்கீரை வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். இது வந்து உப்பு எதுவுமே போடாமல் வெறுமனே முருங்கைக்கீரை மட்டும் நல்லா வேக வச்சு அதுக்கு அப்படியே மசிச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து குடிச்சிருவோம். அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் ராகி தோசைக்கு வந்து எப்போவுமே உளுந்து மட்டும் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதோட கலந்துருவேன். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் தோசை. இது வந்து நான் ராகி வந்து கட்டி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேங்க வீட்லேயே இந்த ராகி மாவு. நான் அது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நான் அப்லோட் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ராகி மாவு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்த மாவு வந்து இது கூட நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ராகி மாவு வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதுக்குள்ளேயே டைரெக்டாக உளுந்து மாவு போட்டோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா பவுன்ஸ் ஆகி வரும். இப்படி நீங்கள் கலக்கும் போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே சாஃப்டாக இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. தோசை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லா வருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ராகி தோசை இப்படி தான் சுடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இப்படி பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி தோசை நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ லஞ்ச் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க லஞ்சுக்கு அப்படிங்கிறதுனால, ரொம்ப காலையில ஜாலியா போயிட்டுருக்குதுன்னு வைங்களேன். வேலையே இல்ல காலையில. இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த நாட்டு தக்காளிங்க. இது நாட்டு தக்காளி போட்டு தக்காளி கடைஞ்சோன்னா நல்லாருக்கும். இங்க கிடைக்கிறதே இல்ல இது. இது வந்து அது மட்டும் போட்டோம்னா ரொம்ப புளிக்குன்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலா பெங்களூர் தக்காளி வாங்குவோம் இல்லைங்களா? அது 2யுமே பாதி பாதி போட்டு தக்காளி தான் கடையிறேன். ராகி தோசைக்கு வந்து தக்காளி கடைஞ்சோன்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் கடைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நார்மலா எண்ணெய், கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நெறையா போட்டுக்கங்க. பச்சை மிளகா காரம் வந்து இந்த தக்காளி கடையலுக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டுட்டு, நம்ம குழம்பு மிளகுடி எப்பயும் போல 1 ஸ்பூன் போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிரணுங்க. அதுக்கு பேர் தான் தக்காளி கடையல். நல்லா மத்து வச்சு கடைஞ்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராகி தோசை, அதுக்கப்புறம் கோதுமை தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. நம்ம நார்மல் பெங்களூர் தக்காளியை விட ஊர் தக்காளிக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள் தோசை எப்படி நாம நார்மல் அரிசி தோசை மாதிரியே வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. நான் உப்பு போட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டுக்குங்க. இது ராகி தோசைக்கு வந்து நெய் ஊற்ற வேண்டாம். நம்ம எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசையும் தக்காளி தொக்கும் வச்சு நம்ம கொடுத்துர்லாம். இனி வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு இன்னும் யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு காலையில் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
மதியானம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதுனால லஞ்ச் ஏதாவது சிம்பிளா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேங்க. காலையில வேலைய முடிச்சு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாரி தான் இருக்குது. இப்ப வந்து சின்ன பாப்பாவுக்கு சாப்பாடு குடுத்துரலாம். நான் சொன்ன மாரியே பெரிய ஆள் வந்து இன்னும் குளிச்சுட்டு வரவே இல்ல. இவங்க சாப்பிட்டு முடிக்கிற டைமுக்கு தான் அவங்க வருவாங்க. ஏன் நான் எல்லா வீடியோலயுமே சின்ன பாப்பா மட்டும் காட்டுறேன்னா, பெரிய பாப்பா வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஸ்கூல் போறதுக்கு லேட் ஆயிரும். அதனாலேயே தான் நான் ஃபர்ஸ்ட்டு இத எடுத்துடுறது. 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்குங்க நம்மளுக்கு. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு குப்பையான டேபிள் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எங்க வீட்டு குப்பை தொட்டியில இருக்கிற குப்பைய விட இந்த மாரி டேபிளு, சேரு இந்த மாரி இருக்கிறதுல தான் வெறும் குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க. ஐயோ! இத பார்த்தாலே பெரிய தலைவலியா இருக்குங்க. உங்க வீட்லலாம் இப்படிதான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கிளீன் பண்ணிரலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் மதியானத்துக்கு லஞ்ச் செஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கிறதுக்குள்ளயே, அவங்க 12:30க்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே போட்டுட்ருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்க வேலைய நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த வருஷம் தொடங்கிருச்சு பார்த்தீங்களா? அதனால பழைய புக்கு, நோட்டு இதெல்லாம் நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க. நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்க இடத்த நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து 2 பேரும் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து கிளீன் பண்ணாங்க. இனிமேல் நாங்க குப்பையே போட மாட்டோம். ஐயய்யோ! கிளீன் பண்றது என்ன இவ்ளோ கஷ்டமா இருக்குதுன்னு பொலம்பி தள்ளிட்டாங்கங்க. நம்ம இந்த வேலைய முன்னாடியே செஞ்சிருந்தோம்னா, நம்மளுக்கு இவ்ளோ வேலை இருக்காது அப்படின்னு எனக்கு லேட்டா தான் தோணுச்சு. ஆனா விட்டுட்டேன். சரி அவங்க நல்லா செய்றாங்களோ, நல்லா செய்யலையோ, செய்யட்டும் அதுக்கப்புறம் நம்ம மேல செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களையே தாங்க எல்லா வேலையும் செய்ய சொல்லியிருந்தேன். ஆனா நல்லா தான் செஞ்சிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ளயே இன்னைக்கு வந்து பூவாழ புட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேபிள்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து பூவாழ புட்டு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து போடல. இது நீங்க வேணும், ரெசிபி வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஷார்ட்ஸ்ல பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. மதியானம் பாப்பா அவங்க வந்தோனே சாப்பிட்றதுக்காக செஞ்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் மேடம் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்தாங்க கிளீன் பண்றதுக்கு. இதெல்லாம் என்ன எங்களுக்கு 5 நிமிஷத்து வேலை அப்படின்ட்டு, பாவம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. எல்லா புக்கு, நோட்டு எல்லாத்தையும் பிரிச்சு, எடுத்து, தொடச்சு, அதுக்கப்புறம் அடுக்கி, எல்லாம் கண்டமேனிக்கு போட்டு எல்லாம் ஆனா ரெடி பண்ணிட்டாங்க. நான் கூட பண்ண முடியாது அப்படின்னு பாதியிலேயே சொல்லிருவாங்கன்னு நெனச்சேன். பரவால்ல, எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்கங்க. நீங்க குட்டீஸ் வந்து ரொம்ப ஓவரா குப்பை போட்டுட்டே இருக்காங்க, கசகசப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாரி வேலை குடுத்து உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இனிமேல் இவங்க குப்பை போடுறதுன்னா யோசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு வழியா 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லாவே தாங்க கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவு கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்க வீட்ல குட்டீஸ்க்கு இந்த மாரி வேலைய குடுத்து பாருங்க. நல்லா தான் செய்றாங்க. நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு எப்பவும் போல செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு டே நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து நான் நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோவ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.